எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்திருப்பது ATOZ in Tamil. நான் உங்க ஜெகதீஷன். வாட்ஸ்அப்ல ரீசெண்டா இந்த ப்ரீவியஸ் இஷ்யூ காரணமாக வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு மெசேஜிங் ஆப்பை நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவான மெசேஜிங் ஆப் அப்படின்னு சொன்னா எப்பவுமே டெலகிராம் தான். டெலகிராம்ல அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான ஃபீச்சர் வாட்ஸ்அப்ல இல்லாத பல எக்கச்சக்கமான ஃபீச்சர், அட்வான்ஸ் செக்யூரிட்டி எல்லாமே வச்சிருக்காங்க. இருந்தாலும் இப்போ வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவா எல்லாருமே சிக்னல் அப்படிங்கிற ஒரு ஆப்பை சஜெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ரொம்ப அதிகமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, நம்பர் 1 போயிட்டு இருக்கு இந்த சிக்னல் ஆப். அப்படி என்னப்பா இருக்கு இந்த சிக்னல் ஆப்ல? இது ரீசெண்டா இப்போ வந்து இந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு என்ன, இந்த ஆப் வந்து எவ்வளவு நாளா மார்க்கெட்ல இருக்கு, இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதுல இருக்கக்கூடிய பிரைவசி பாலிசிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற எல்லா டீடைலுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்புக்கு பெட்டரான ஆல்டர்னேட்டிவ் ஆப்னா எப்பவுமே டெலகிராம் தான் நானும் சஜெஸ்ட் பண்றேன். அந்த வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் டெலகிராம் பத்தி. அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கலன்னா லிங்க் மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த சிக்னல் ஆப்புக்கு வரலாம். ஸோ இந்த சிக்னல் ஆப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2014 வருஷம் வந்து மார்க்கெட்ல இருந்துட்டு தான் இருக்கு. வாட்ஸ்அப் வந்து Facebook நிறுவனம் வாங்கின அந்த காலகட்டத்தில இருந்தே வந்து இந்த சிக்னல் ஆப் வந்து மார்க்கெட்ல இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த நாள் வரைக்கும் ஒரு ஃபேமஸே ஆகல இந்த ஆப். திடீர்னு இந்த ஆப் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் டெஸ்லாவுடைய ஓனர் ஹெலன் மாஸ்க் வந்து ஜஸ்ட் சிம்பிளா ஒரு பட்டாசு கொளுத்தி போட்டு போயிட்டாரு. யூஸ் சிக்னல் அப்படிங்கிற ஒரு ட்விட்டை வந்து போட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இதனால மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங். இப்போ மிகப்பெரிய ஒரு பணக்காரர் சொல்லிட்டாரு அப்படின்னா எல்லாருமே அது என்னப்பா இப்படியே சொல்லிட்டாருன்னா அப்படி என்னன்னு தேடுவாங்களே, அந்த மாதிரி தேடி தான் மிகப்பெரிய அளவில் இந்த சிக்னல் ஆப் வந்து பிரபலம் அடைஞ்சிருச்சு. ஸோ ஓகே, இந்த சிக்னல் ஆப் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பு இல்லை Facebook நிறுவனத்துக்கிட்ட இருந்து வெளியே போன ஒரு நபர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சிக்னல் ஆப்பும். சரி, ஓகேப்பா. இந்த சிக்னல் ஆப்ல என்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ்? இந்த சிக்னல் ஆப்ல வந்து பார்த்தோம்னா சில அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஓகேங்களா? இந்த சிக்னல் ஆப்ல நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ மெசேஜ் வந்து ஆட்டோ டெலீட் ஆகிற மாதிரி ஆப்ஷன், நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அது ஒரு 10 செகண்டுக்குள்ள, 15 செகண்டுக்குள்ள, 30 மினிட்ஸ்க்குள்ள டெலீட் ஆகிற மாதிரி இந்த ஃபீச்சர் எல்லாமே ஆல்ரெடி டெலகிராமில் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இதுலேயும் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட டிவைஸில் வந்து உங்களுடைய சிக்னல் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு சில அட்வான்டேஜஸாக சொல்கிறாங்க. சரி, ஓகேப்பா. இதோடைய பிரைவசி பாலிசி எல்லாம் என்ன? பிரைவசி பாலிசினா இவங்களும் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ண அதே டெக்னாலஜி தான் இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. இதனால உங்களுக்கு இங்கே அனுப்பக்கூடிய மெசேஜ் ரொம்பவே செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா யூசர்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு வாங்குற ஒரே ஒரு விஷயம் அவங்களோட மொபைல் நம்பர் மட்டும்தான். மேற்படி சொன்னோம் அப்படின்னா இது சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் மறைச்சு வைக்கிறதுக்கு கிடையாது. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இந்த சிக்னல் அப்படிங்கிறது. இப்போ வந்து வாட்ஸ்அப்போடைய யூசர் இதை வந்து சோர்ஸ் கோடை வந்து யாருக்கும் தர மாட்டாங்க, ஃபேஸ்புக்கோடைய சோர்ஸ் கோடை வந்து யாருக்கும் தர மாட்டாங்க. வாட்ஸ்அப்போடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வந்து ஃபேஸ்புக் தான் பார்க்க முடியும், மற்ற யாரும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த சிக்னல் ஆப்போடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே யாராக இருந்தாலும், இந்த கோடிங் நாலேஜ் இருக்குங்க யாராக இருந்தாலும் உள்ள போய் படிச்சு பார்க்கலாம். இந்த டேட்டாஸ்லாம் எங்கே போகுது, எவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க, என்ன ஏது எல்லா டீட்டெயிலுமே பார்க்க முடியும். அதனால வந்து இது ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. உங்களுடைய டேட்டா திருடு போகும் அப்படிங்கிற கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஓகே. இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது வாட்ஸ்அப் இருக்கிற அத்தனை ஃபீச்சரும் இந்த சிக்னல் ஆப்லையும் இருக்கு. சரி, ஓகேப்பா. இதுல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, இதுல வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து பேக்கப் எடுக்க முடியாது. டேரக்டா உங்களுடைய சேட் இதெல்லாம் எங்கேயுமே பேக்கப் ஆகாது. இப்போ நீங்க உங்க ஒரு ஃபோன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஒரு கம்ப்யூட்டர்ல போய் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபோன்ல இருக்கிற மெசேஜஸ்லாம் அங்கே வராது. அங்கே ஃப்ரெஷ்ஷாக என்ன வருதோ அதான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோன் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஃபோன் ஃபார்மேட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வேற ஒரு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த சிக்னல் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு டேட்டாவும் திருப்பி கிடைக்காது. எல்லா டேட்டாவுமே புதுசாக ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வரும். இந்த மாதிரி டேட்டா உங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே வந்து மொத்தமாக மெசேஜஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே மொத்தமாக டெலீட் ஆகிடும். ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் மெசேஜ் வரும். இது ஒரு சின்ன பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. இந்த சிக்னல் ஆப்பில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஆனால் டெலகிராம் ஆப் வந்து இதை விட இன்னும் பெட்டராக ரொம்ப அதிகமான ஃபீச்சர் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சிக்னல் ஆப்பை செக் பண்ணுறீங்களோ இல்லையோ டெலகிராம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வாட்ஸ்அப் வந்து சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி அவங்க பாட்டுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி சும்மா இருந்தவங்க இந்த சிக்னல் ஆப்லாம் எங்கே இருந்துச்சு என்ன ஏதுன்னே தெரியாது. கிட்டத்தட்ட 2014 மார்க்கெட்டில் இருக்கு. இப்படி ஒரு ஆப் இருக்கானே நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பே வந்து ஆப்போசிட் கம்பெனி வந்து நல்லா தூக்கி விட்ட மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சிக்னலோ இல்லை டெலகிராம் மூவ் ஆக போறீங்களா? இல்லை பரவாயில்லப்பா எங்களுடைய டேட்டா திருட்டு போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இதிலே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பை கண்டினியூ பண்ண போறீங்களா? இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து வெயிட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் அதுக்குள்ளே ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது மாற்றுறாங்களா என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை வாட்ஸ்அப் ஏற்கனவே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? என்ன அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பெட்டரான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், பாய் பாய்.